டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணுமா? அப்ப இதை ட்ரை பண்ணுங்க. 1 கப் மைதா மாவுல 1/4 கப் கருப்பட்டி, 4 ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்துட்டு 2 நல்ல பழுத்த வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணி வச்சு நம்ம பவுடர் பண்ண மைதா மாவையும் இதுல கலந்து 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது ஒரு தோசை மாவு பதத்துல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு கலந்து எடுத்துட்டு குழி பணியாரம் சட்டியில நான் கொஞ்சமா நெய் ஊத்திருக்கேன். இதுல நீங்க வந்து நிறைய எண்ணெய் இல்லைன்னா நிறைய நெய் கூட ஊத்தலாம். நான் கொஞ்சமா நெய் ஊத்தி மாவு ஊத்தி அந்த மாவு ஒரு சைடுல நல்லா வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கருப்பட்டி வாழைப்பழம் போட்ட குழி பணியாரம் ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா நமக்கு வீட்டுல டக்குன்னு பண்ணிடலாம். வாழைப்பழம் பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இனியொன்னு நம்ம இதுல வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கனால அந்த கலர் அந்த டேஸ்ட்டுக்கே வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர பசங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.